ஆண்ட்ராய்ட் ஃபோனில் 4 வழிகளில் வந்து நம்மளுடைய ஃபோனை வந்து பாதுகாக்க முடியும். எப்படின்னா பின் நம்பர் கொடுத்து பாதுகாக்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து பாதுகாக்கலாம், அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்து பாதுகாக்கலாம், 4வது பார்த்திங்கன்னா ஸ்வைப் கெஸ்டர் மூலியமாக நம்ம பாதுகாக்கலாம். இந்த 4 வழிகளில் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து பாதுகாக்க முடியும். இந்த ஃபியூச்சரை நம்ம பயன்படுத்தலைன்னா உங்களுடைய ஃபோன் தவறுதலாக வேறு யாருக்கும் போய் சேரலாம். ஸோ அவங்க வந்து நம்மளுடைய டேட்டாவையோ நம்மளோட அப்ளிகேஷனையோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நம்ம உருவாக்க நேரிடலாம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த லாக் ஸ்க்ரீன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லாக் ஸ்க்ரீன் வந்து எல்லா இடங்கள்லையும் நமக்கு யூஸ்ஃபுல்னா இல்லவே இல்லை. ஒரு சில இடங்கள்லாம் வந்து இந்த லாக் ஸ்க்ரீனை வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், இப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த 4 ஃபீச்சரில் ஏதாவது ஒன்று ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் நம்ம ஆளாயிருக்கோம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஆண்ட்ராய்டு சமீபத்தில் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்னா ஸ்மார்ட் லாக்குங்கிற ஒரு ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபியூச்சரை வச்சு நம்ம வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம். ஸோ எந்தெந்த இடங்களில் தவிர்க்கலான்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் செக்யூர்டு ப்ளூடூத் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணலாம். 2 வழிகளில் இந்த ஸ்மார்ட் லாக் ஃபீச்சரை வந்து பயன்படுத்த முடியும். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபோனோட செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் செக்யூரிட்டி அண்ட் லொக்கேஷன் இருக்கும். என்னோடய ஃபோன் சாம்சங் கேலக்ஸி நோட் 4 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 6னால இதில் வந்து செக்யூரிட்டி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய வெர்ஷனில் வந்து செக்யூரிட்டி அண்ட் லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து செக்யூரிட்டியில் போகிறேன். செக்யூரிட்டி போனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூல் டவுன் பண்ணுங்கள் பேஜை. ஸ்க்ரூல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே பார்க்கலாம் ஸ்மார்ட் லாக்குன்னு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் நீங்கள் டிஃபால்ட்டாக லாக் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லாக்கில் வந்துட்டு கீழே வந்து ஆன் பாடி டிடெக்ஷன், ட்ரஸ்டட் பிளேஸ், ட்ரஸ்டட் டிவைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆன் பாடி டிடெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டேப் பண்ண போகிறேன். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கீப் யுவர் டிவைஸ் அன்லாக்ட் வைல் இட்ஸ் ஆன் யூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபியூச்சரை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோனை வந்து நீங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த ஃபோனை நீங்கள் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களோட டேட்டாவை அக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் லாக்கை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து எனி டைம் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் கீப் இன் மைண்ட் ஆன் பாடி டிடெக்ஷன் cannot distinguish between you and someone else. If someone takes your device while it's been unlocked, they might be able to access. ஸோ இந்த மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபியூச்சரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோனை வந்து உங்கள் கையில் தான் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் இந்த ஃபோனை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்கள் டேட்டாவை அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நான் இந்த ஃபோனை வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஃபோனை வந்து நான் என் கையிலே நான் யூஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்க போகிறேன். கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் லாக் ஆன் பாடி டிடெக்ஷன் கீழே வந்துட்டு ஆன் ஆகிடுச்சு. ரைட்டில் பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலர் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் லாக் ஃபீச்சரை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.